Hi friends, வணக்கம் and welcome back. டாடா பஞ்ச் ஃபேஸ்லிஃப்ட் வெர்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். மொத்தம் 8 மாடல்ஸ் இருக்குது, 6 கலர் காம்பினேஷன்ஸ், 3 இயர்ஸ் இல்லைனா 1 லேக் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டியும் தராங்க. மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட், பியூர் ப்ளஸ் எஸ், அட்வென்ச்சர் எஸ், அக்கம்ப்ளிஷ் ப்ளஸ் எஸ்ஸுங்க. பெட்ரோல் சிஎன்ஜியில் வருது. இப்போ முக்கியமாக 1.2 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோலும் ஆட் பண்ணியிருக்காங்க. மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்லையும் கிடைக்குது. முக்கியமான விஷயம் சிஎன்ஜிலே ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இந்த வண்டியில் இருக்குது. அண்ட் பேசிக் மாடலோட ஆன் ரோட் ப்ரைஸ் 6,88,000 வருது. நம்மக்கிட்ட இருக்க இந்த அட்வென்ச்சர் மாடல் பார்த்தீங்கன்னா 9,22,000 ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. மற்ற மாடல்ஸோட ப்ரைஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் குளோபல் என்கேப் ஆஸ் வெல் அஸ் பாரத் என்கேப் ரெண்டுத்துலையுமே 5 ஸ்டார் வாங்கியிருக்கு. முக்கியமான விஷயம் 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக வந்துடுதுங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்க்கலாம். அண்ட் வீடியோட எண்டில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்லைக்கும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எஃபிஎல் டாடா மோட்டர்ஸ்ங்க. டாடா காசு வாங்கணும் இவங்களை நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த காரோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாடா பஞ்ச் மட்டும் இல்லை, டியாகோ, டிகார், ஆல்ட்ராஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த 90 டிகிரி டோர் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க டாடா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 90 டிகிரி ஃபுல் ஓப்பனிங் வந்து வரதுனால ஈஸியாக வந்து திங்ஸ் வச்சு நீங்கள் ஏற்றி எடுக்கலாம். மோரோவர் வயசானவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உள்ளே போகலாம். ஸோ இது வந்து வண்டியோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் வண்டியோட ஃப்ரண்ட் டிசைனில் டோர்ஸ்லேருந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு போகலாம். டோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ட்வீட்டர் வந்திருக்கு. இங்கே லாக்கிங்ஸ்லாம் வந்து ஒரு கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டெக்ஸ்சர் எலமெண்ட் வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் ஒரு ரகடாக இருக்குது. பார்க்குறதுக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு கலர் காம்பினேஷன் மாற்றிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாட்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே கைப்பிடிக்கிறதுக்கான இடம், 4 பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ் இருக்குது. ஓரியம்ஸ் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுளுக்கான பட்டன்ஸும் வந்து லேஅவுட் இங்கே பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஒரு ஸ்பீக்கர், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. பெரிய ஒரு வாட்டர் பட்டன் ஹோல்டர் அண்ட் அம்ப்ரெல்லாக்கு ஒரு தனி ஹோல்டர் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே போல தான் எல்லா டோர்ஸுமே வந்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்னோட ஹேண்டில் பாஸை பொறுத்த வரைக்கும் பாடி கலரில் இருக்குது. சாவி போடுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ரிக்வஸ்ட் சென்சார் வந்து இந்த மாடலில் மிஸ் ஆகுது. காரோட சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் இருக்குது. ஃபேப்ரிக் சீட்ஸ் வந்துருக்குங்க. நல்லா ஒரு பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க. 6 ஏர்பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து சைடில் ஏர்பேக் வந்துடும். அட்வென்ச்சர் மாடலுக்காக இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு லோகோ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டியூல் டோன் கலரில் ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கர்வியாக இருக்குது. இங்கே ஸ்டிச்சஸும் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஓவரால் குஷனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் வண்டியில் டிரைவர் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் இந்த மாடலில் உங்களுக்கு கிடச்சிருது. அண்ட் இது வந்து ரெக்லைனிங்கான ஒரு லிவரை வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஒரு ஆம்ரெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு உட்காரும் போது அந்த ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். சைட் ப்ரொஃபைலில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியில் வீல் ஆச்சஸ் கிளாடிங் மாதிரியே பாடி கிளாடிங்கும் இருக்குது சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த கிளாடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், பாடியிலேருந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ வண்டி ஏதாவது சைடில் உரசினா கூட உங்களுக்கு பாடி அடி வாங்காது. இந்த எலமெண்ட் தான் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ வண்டியோட லுக்கு மட்டும் கிடையாது, சேஃப்டி ஆஸ்பெக்ட்லையும் இந்த கிளாடிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரில் இந்த இடத்துல ஒரு டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மோரோவர் 3 பெடல் வந்து வந்திருக்கு இல்லையா. இது வந்து மேனுவல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இந்த மாடலில் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு பூட் ஓப்பனிங் ஹூக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபியூல் கேப் ஓப்பனிங்கான ஹூக்கும் வந்து இங்கே ஆட் ஆயிருக்கு. போனட்டை இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சென்ட்ரல் லாக், ஐடில் ஸ்டாப் ஆட் பண்ணியிருக்காங்க. டிரைவிங் மோட்ஸ் வந்து இங்கே இருக்குது. 2 டிரைவிங் மோட்ஸ்க்கான பட்டன் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டாப்பும் இலுமினேஷன் லைட்டிங்கில் பண்ணியிருக்காங்க. டோரில் பார்த்த மாதிரி அதே கலர் வந்து காம்பினேஷன்ஸ் இங்கே அழகாக வந்திருக்கு. ஏசி வெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கிளாசி பிளாக் ஃபினிஷிங்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மேட் பிளாக் ஃபினிஷிங் வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரஸ்ட் ஃபினிஷிங்கில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. காரோட ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணோன்னு தான் டாட்டா லோகோவே வந்து இலுமினேஷன் லைட்டிங்லாம் பக்கம் வருது. ஒரு கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங்கில் லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீகட் டிசைனாக கொடுத்துருக்காங்க, டாட்டா ஆல்ட்ராஸ் இருக்கிற மாதிரி. காரோட ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் ராப்பிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. கிரிப் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பக்கம் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் லிமிட் நம்ம இங்கே ஈஸியாக செட் பண்ணுற மாதிரி. இந்த இடத்துல ப்ளூடூத்க்கான பட்டன், வாய்ஸ் ரெகக்னிஷன், வால்யூம் அப் டவுன் பட்டன், கால் அட்டன் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங் காலமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்போர்ட்டியராக இருக்குது. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பர் பேட்ஸ்க்கான கண்ட்ரோல். இதுவே வந்து ஆட்டோவில் வச்சுட்டிங்க அப்படின்னா ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லையா, அதை சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வைப் பண்ணிக்கும். இந்த பக்கம் லைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ லைட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலில் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் சொல்லிட்டு ஆன் ஆகுது. அண்ட் ஆன் ஆகும்போது மியூசிக் சிஸ்டமே வந்து டாடா மோட்டார்ஸ் ஐரா கனெக்ட் சொல்லிட்டு ஆன் ஆகுது. ஸோ சென்ட்ரல் ஹை மவுண்டடாக இருக்குது இந்த டச் ஸ்க்ரீன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வந்து வயர்லெஸ்லேயே வந்து உங்களுக்கு கிடச்சிரும்.
ஃபிசிக்கல் பட்டன்ஸ் எதுவுமே இல்லை. மோரோவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ஹை மவுண்டடாக இருக்கிறதுனால லுக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஸுரி கார் மாதிரி வந்தீங்க ஆட் ஆயிருக்கு. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டிங் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து இப்போ 2Dயில் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ வந்து நான் வந்து 3Dயில் மாத்திர பாருங்க. எஸ், இதான் 3D அண்ட் வேரியஸ் ஆங்கிளில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பாருங்க, நான் மாத்துறேன். இங்கே வந்து வேரியஸ் ஆங்கிளில் மாத்திர மாதிரி இருக்கு. 2D பேக் வை ஃப்ரண்ட் வியூ எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அழகாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான டெடிகேட்டட் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு. ஸோ 360 நான் இங்கே ப்ரெஸ் பண்ணேன்னா ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு உடனே வந்து விசிபிள் ஆகுது. அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து வாரி வழங்கியிருக்காங்க. ஐரா கனெக்டாக இருக்கிறதுனால ஃபோன் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக இன்டகிரேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலும் வந்து வந்திருக்கு. ஸோ அதுவுமே வந்து டச் ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மியூட் பட்டன் இருக்குது, ஹோம் பட்டன், பேக் பட்டன் எல்லாமே வந்து இங்கே ஈஸியாக பண்ணியிருக்காங்க. வண்டியில் மொத்தம் 2 டிரைவிங் மோட்ஸ் இருக்குங்க. ஸோ சிட்டி, ஈகோ 2 டிரைவிங் மோட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்றபடி மேலே டைம் கொடுத்துருக்காங்க, கீழே ஓடோமீட்டர் வந்திருக்கு, ஃபியூல் வார்னிங் வந்துடும், இந்த இடத்துல வந்து ஸ்பீடாமீட்டர் வந்துடும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா TPMS டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அதை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே மானிட்டர் பண்ணலாம். அண்ட் இந்த பக்கம் இருக்க பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட லெவல் பார்த்துக்கலாம், ஃபியூல் லெவல். மோரோவர் ட்ரிப் A ட்ரிப் Bக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். கீழே பாருங்க, ட்ரிப் B வரும், ஆவரேஜ் மைலேஜ், இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானமி. வண்டியில் பேசஞ்சர் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கைப்பிடி மிஸ்ஸிங் ஆகுது. இந்த இடத்துல ஒரு வேனிட்டி மிரர் ஆட் பண்ணிருக்காங்க. மேலே பேசஞ்சர்ஸ் ஏர் பேக் ஆன் இருக்கா இல்லையான்றதை நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். வேணாம்னா டிசேபிள் பண்ணலாம். இங்கே வந்து மைக் இருக்குங்க, ஸோ கால் ரிசீவ் பண்ண பேசுறதுக்கு. லைட் செட்டப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED செட்டப்ல அழகாக பண்ணியிருக்காங்க. IRMS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே நைட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான், பட் இங்கே வந்து மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடு ஒன்லி சன்வைசர் கண்ட்ரோல் மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. வண்டியில் சைடில் அந்த இடத்துல ஒரு ஏர் பேக் வந்துடும். டேஷ்போர்ட்லேயும் இந்த இடத்துல ஒரு ஏர் பேக் இருக்குது. 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. பிரஸ்ட் ஃபினிஷிங் வந்து இந்த இடத்துலையும் வந்து அழகாக வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல டேஷ்போர்டில் அந்த டோரில் வர மாதிரி அந்த டோர்ஸில் இருக்கிற அதே கலர் வந்து டேஷ்போர்ட்லையும் இந்த இடத்துலையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் லாங்குவேஜும் அழகாக வந்திருக்கு. ட்ரையோரோ டிசைன் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஏசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 2 இருக்குது. கீழே வந்து அசாலாம்கான ஸ்விட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளோவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேசிவாக பெருசாகவே இருக்குது. முக்கியமாக இதில் கூல்டு க்ளோவ் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி வந்து இதில் ஈஸியாக வந்து அழகாக வரும். ஸோ லாங் டிரைவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். காரோட டேஷ்போர்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஏசியும் வந்து இதில் வந்துருக்கு. ஸோ வேணாலும் இங்கேயே ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபிசிக்கல் பட்டன்ஸும் இருக்குது, டச் ஸ்க்ரீன்லையுமே வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல சின்னதாக ஒரு குரோம் லைன்ஸ் வந்து இருக்குது. டிஃபோகர் லைன்ஸுக்கான பட்டன்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இந்த இடத்துல ஒரு Type-C ஒரு சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 12 வாட்ஸ் பவர் சாக்கெட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஃபோன் எல்லாமே வச்சுக்கலாம். ஒயர்லெஸ் சார்ஜர் இந்த மாடலில் மிஸ் ஆகுது. காரோட கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் 5 ஸ்பீட் மேனுவல் இருக்குது. இல்லாட்டி உங்களுக்கு AMT டிரான்ஸ்மிஷன் கிடைக்கும். இதே நீங்கள் டர்போ இன்ஜின் போனீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு கிடைக்குங்க. இங்கே ரப்பரைஸ்டு மெட்டீரியல் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாமே பிளாக் ஃபினிஷிங்கில் இருக்குது. 360 டிகிரி கேமராக்கான தனி பட்டன் இங்கே இருக்குது. இந்த இடத்துல ஒரு 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது, பெருசாகவே கொடுத்துருக்காங்க. சாவி ஈஸியாக வைக்கலாம். டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் இருக்குது, வித் ஸ்லைடிங் ஃபங்க்ஷனும் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டிச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டான கலரில் இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுமே வந்து ஆட் பண்ணியிருக்குது, ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு. ஸோ வந்து நல்லாவே இருக்குது. லாங் டிரைவ் கம்ஃபர்ட் அண்ட் கியர் போடும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். காரோட ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வெண்ட் 2 கொடுத்துருக்காங்க. அந்த இங்கேயும் வந்து நாபை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான ஒரு போர்ட்டு வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெக் ரூம் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. லெக் ரூம் நல்லாவே இருக்குது, கம்ஃபர்டபுளாக உட்கார மாதிரி இருக்குது. ஓவரால் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் வந்து உங்களுக்கு இங்கே ஆரம்பிக்குது. ஸோ இங்கே ஆரம்பிக்கிற சீட் பாருங்கள், இது வரைக்கும் வருது. அதுக்கப்புறமா இவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குது. அதுக்கப்புறமா இங்கே வருது. ஸோ நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ இதுதான் ஓவரால் சீட்டோட ஸ்பேஸ். இந்த மாடலில் சென்டரில் ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து இங்கே மிஸ் ஆகுது. டாப் மாடல்ஸில் உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் வந்துடும். ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கைப்பிடி இருக்குது. கோட் ஊக்கம் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. சைட் ப்ரொஃபைலில் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஏர் பேக்காக வந்து வந்திருக்கு சேஃப்டிக்காக. இதில் வந்து சீட் பெல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் இந்த மாடலில் கிடையாது. காரோட ஓவரால் டேஷ்போர்டுன்னு பார்க்கும்போது ஒரு நல்லா ப்ரீமியமான ஒரு எலமெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கைஸ், அடுத்தபடியாக காரோட எக்ஸ்டீரியர் டிசைனில் ஃப்ரண்ட்லேருந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு போகலாம். ஃப்ரண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. பம்பர் லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னாக க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு போகலாம். சென்டரில் டாடா லோகோ க்ளாஸியான பிளாக் ஃபினிஷிங்கில் குரோமில் இங்கே ஒரு கர்வியான ஃபினிஷிங் வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், சின்ன சின்ன கட் அவுட் டிசைனில் ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. இந்த எலமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது, நல்லா ஸ்லீக்காக பண்ணியிருக்காங்க. லைட்ஸை பொறுத்த வரைக்கும் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் அண்ட் டே டைம் ரன்னிங் லேம்ப் ஹாலஜன். டாப் மாடல்ஸில் உங்களுக்கு LED செட்டப்பில் பக்காவாக கிடைக்கும். இது அட்வென்ச்சர் மாடல்னால இந்த மாதிரி இருக்குது. மற்றபடி ஹெட்லாம்ப் பொறுத்த வரைக்கும் LED செட்டப் தான் ஃப்ரம் தி பேஸ் மாடல்லே கொடுத்துட்றாங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷனும் இந்த மாடலில் உங்களுக்கு உண்டு.
இந்த லைட் செட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ட்ராஸ் நெக்ஸானில் இருக்க மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அங்கே ஃபாக் லேம்ப்க்கான ப்ரொவிஷன் மட்டும் இருக்குது. வேணா எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இடம் ஃபுல்லாக பிளாக் அவுட்டில் பண்ணியிருக்காங்க கைஸ். அதே போல் வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏர்டாம் வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் பம்பர்ஸில். ஸோ ஏரோடைனமிக்கில் டிரைவிங் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். டியூல் டோன் கலர் சொன்னோம் இல்லையா பம்பர்ஸில். க்ளோஸ்அப்பில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேமராவும் இருக்குது. இந்த வண்டியில் மொத்தம் 4 கேமரா இருக்குது. உள்ளே பார்த்தோம் இல்லையா 360 கேமரா. ஸோ ஃப்ரண்ட் கேமரா அங்கே தான் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 193 mm இருக்குங்க. ஸோ எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் அடி வாங்க வாய்ப்பே இல்லை. தாராளமாக நீங்கள் இந்த வண்டியில் இந்தியன் ரோட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். ஃப்ரண்ட்டில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்சார் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெயின் சென்ஸ் பண்ணி உங்களுக்கு வைப்பர் பிளேட் ஆன் பண்ணிவிடும். 2 வைப்பர் வாஷரும் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அதோட சாவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கீலெஸ் என்ட்ரி வந்திருக்கு. இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லாக் பட்டன், லாக் பட்டன், நீங்கள் வந்து லைட் அண்ட் பூட் ஓப்பனிங்கான பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டை வந்து எப்படி ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, இதை வந்து 2 டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஹெட்லைட் வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். பார்க்கிங் பண்ணியிருந்தானே ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா 2 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லைட் வந்து எனேபிள் ஆகும். திரும்பவும் நீங்கள் அதை கட் பண்ணணும்னா இந்த லைட் பட்டனே வந்து திரும்ப ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கட் ஆகிடும். ஏன்னா வீல் அட்ஜஸ்ட் கிளாடிங் ஃபுல்லாமே பிளாக் கலரில் இருக்குது. பாடியிலுமே அந்த கிளாடிங்ஸ் வரும். அண்ட் டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 185/70 15 inch டியூப்லெஸ் டயர்ஸ் வந்திருக்கு. இது வந்து அலாய் வீல்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டீல் வீல் தான். பட் டிசைன் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அலாய் வீல்ஸ் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு டாடா லோகோ இருக்குது. இதில் வந்து டிஸ்க் பிரேக் கிடைக்கும். அண்ட் டாப் மாடலில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் டிஸ்க், பேக்கில் ரியர் வந்து ட்ரம் பிரேக் வந்துடும். சஸ்பென்ஷன் செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக் போர்ஷன் ஸ்டார்ட் வித் கால்ஸ்விங் சஸ்பென்ஷன் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங்லாம் வந்து உள்ளே நல்லாவே முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கிளாடிங்ஸ் இருக்கிறதுனால பாடியில் வந்து உங்களுக்கு சேஃப்டி தான். எங்கேயாவது பாடியில் உரசினா கூட உங்களுக்கு அடி வாங்காது. காரோட சைட் ப்ரொஃபைலில் ஏபிலர் வந்து ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. இது வந்து அட்வென்ச்சர் மாடலால் உங்களுக்கு கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங்கில் வந்து ஓஆர்எம்ஸில் வந்துருது. இதில் உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வருது. கீழே வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் 360 டிகிரி கேமரா இருக்குது. இந்த ஓஆர்எம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுள் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே சைட் ப்ரொஃபைலில் பி பில்லரும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. சி பில்லரில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோருமே வந்து திறக்கிற மாதிரி ஹேண்டில் பாஸ் வந்து இங்கே வந்திருக்கு. சி பில்லர்லேருந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் வந்து இந்த ரியர் ஸ்பாய்லர் மாதிரி ஒரு எலமெண்ட் வருது இல்லையா, அதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ப்ரொஃபைலில் ரொம்ப யூனிக்காக இருக்குது. எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 37 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி இந்த வண்டியில் கிடைக்குது. காரோட ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் பிரேக் வந்துடும். ஐஎஸ்எஸ் ரிமைன்ஸ் டு பி த சேம் தான். பேக் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் செமி இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வந்துருக்கு வித் கால் ஸ்ப்ரிங்கும். உள்ள ஃபினிஷிங்லாம் வந்து நல்லாவே வந்து முடிச்சிருக்காங்க. காரோட லென்த்தை பொறுத்த வரைக்கும் 3876 mm இருக்குங்க. ஸோ ஒரு 4 மீட்டருக்குள்ள காம்பாக்டாக பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2445 mm வந்து கொடுத்துருக்காங்க. காரோட ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாஃபின் ஆண்டனா இருக்குது. ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷிங் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாய்லர் மாதிரி ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக தான் முடிச்சிருக்காங்க. ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் வந்துருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஹை மவுண்ட் ஸ்டாப் லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் உங்களுக்கு டிஃபாகர் லைன்ஸ் இருக்குது. வைப்பருமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மோரோவர் லைட் செட்டப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் தான். ஸோ இது வந்து எல்இடி லைட்ஸ் கிடையாது. ஷேப் வந்து இப்போ மாறி இருக்கு. முன்னாடி வந்து சைடில் இருக்கும் இந்த மாதிரி தான் இருந்தது. பட் இதோட நிறுத்தியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்காக அந்த கிளாசி பிளாக் ஃபினிஷிங்கில் வந்து ஃபுல்லாமே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார் மாதிரி தான் நமக்கு அப்பியரன்ஸ் கொடுக்குது. ஸோ ஆல்ட்ராஸ்லாம் இருக்கிற மாதிரி வந்திருக்கு. டர்ன் இண்டிகேட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஹாலஜன் டைப்பில் தான் வந்திருக்கு. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாடா லோகோ இருக்குது. அண்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பஞ்சோட பிராண்டிங் வந்து குரோம் ஃபினிஷிங்கில் அழகாகவே முடிச்சிருக்காங்க. அதுக்கும் கீழே ஒரு கேமரா இருக்குங்க. நம்பர் பிளேட்ஸ்க்கான லைட்டுமே வந்து எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து மொத்தம் 2 இருக்குது. பஞ்சோட ரியரில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அனிமல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷன் டீட்டெயில்டான ஒரு எலமெண்ட் வந்து நான் பார்க்குறேன். பம்பரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி இங்கேயும் வந்து ஆடாம் ஃப்ரண்ட் வந்து இருக்குது. ஸோ ஏற்கனவே இந்த மாடல்லையுமே அது கொடுத்துருந்தாங்க. ஒரு இந்த இடத்துல ஸ்கிப் ரைட் வந்து டிசைன் மாறி இருக்குங்க. ஸோ ஃபுல்லாமே வந்து ஒரு சில்வர் கலரில் கான்ட்ராஸ்டாக இருக்குது. ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி டிசைன் எலமெண்ட்ஸுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ரிவர்ஸ் கியர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் லைட்டுமே வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. காரோட பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்றது இப்போ நம்ம பார்க்கலாங்க. பூட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 366 லிட்டர்ஸ் வந்து பூட் கெப்பாசிட்டி கிடைக்குது. ஸோ இதுதான் ஓவரால் பூட் ஸ்பேஸ். மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1 kg வந்து வெயிட் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 பக்கமே வந்து 1 kg வைக்கிற மாதிரி இருக்குது. லைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு லைட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இலுமினேஷன் ஃபுல்லாக உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சுலேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் எந்த ஒரு காஸ்ட் கட்டிங்குமே பண்ணலை. ஓவரால் பூட் ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்குது. சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஃபோல்டபுள் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 60/40 ஸ்பிட் அப் சீட் இந்த மாடலில் கிடையாது. ஸோ ஃபோல்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள்
ஈஸியாக வந்து ஃபுல்லாமே வந்து ஃபோல்ட் பண்ணலாம். காரோட ஸ்பேர் வீலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் 185/70 15 இன்ச் சைஸை வந்து அவங்க குறைக்கலங்க. அது ஒரு நல்ல விஷயம். சேம் சைஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் வண்டியில் பேஸ் மாடல் அண்ட் செகண்ட் பேஸ் மாடலுக்கு உங்களுக்கு ஸ்பேர் வீல் கிடையாதுன்றது முக்கியமான விஷயம். வண்டியில் பூட்டு பார்த்தீங்கன்னா ட்ரங்க் நல்லாவே வந்து ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக ஓப்பன் ஆகுதுல, திங்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வச்சு எடுக்கலாம். அதே போல் உங்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சுலேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து வேற மாதிரி இருக்கும். இதில் வந்து நல்லா வந்து ரக்கடாக வந்து இந்த மாதிரி ஒரு லிவரே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ளஸ் பாயிண்ட். காரோட இன்ஜின் போனட் ஓப்பன் பண்ண மேலே இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு காஸ்கெட்டிங்குமே பண்ணல. அண்ட் முக்கியமாக 3 இன்ஜின் ஆப்ஷன் இருக்கு. 1.2 லிட்டரில் ரெவட்ரான் பெட்ரோல், 1.2 லிட்டர் சிஎன்ஜி அண்ட் 1.2 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ டீசல் ஆப்ஷன் கிடையாது. மேனுவல் அண்ட் ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் இருக்கு. ஸோ டர்போ இன்ஜின் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் வரும். பவர் வந்து ஒரு 120 PS வந்து மேக்ஸிமம் பவர் வரும். 170 Nm டார்க் இருக்கு. டர்போல மட்டும் தான் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இப்போ தான் அந்த டர்போ சார்ஜரும் இப்போ வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இதே நீங்க நார்மல் 1.2 லிட்டர் ரெவட்ரான் பெட்ரோல் போட்டீங்கன்னா பவர் வந்து ஒரு 88 PS பவரும் அண்ட் 115 Nm வந்து டார்க் கிடைக்கும். அது 5 ஸ்பீட் மேனுவல், 5 ஸ்பீட் ஏஎம்டியில் கிடைக்கும். சிஎன்ஜி போனீங்கனாலும் அதே 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் தான். பவர் ஃபிகர்ஸ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தரேன். இன்ஜின் வாரண்டி பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் இல்லைனா 1 lakh கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வாரண்டி தராங்க. எக்ஸ்டர்னல் வாரண்டியும் நீங்கள் பேக்கேஜ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பஞ்சில் புதுசாக அந்த டர்போ சார்ஜ் இன்ஜின் ஆட் பண்ணிக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். முன்னாடி ஆல்ட்ராஸில் இருந்துச்சு. என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த மாடலில் நீங்கள் அல்ட்ராஸில் இருக்கிற மாதிரி டீசலும் வந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்டடாக இருக்கும். எனக்கு வந்து டீசல் ரொம்பவே பிடிக்கும். ஸோ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மைக்ரோ எஸ்யூவியில் டீசலே கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து இந்த வண்டி நல்லாவே வந்து சேல்ஸ் நல்லா பிக்கப் ஆகுன்றது என்னோட சஜஷன். நண்பர்களே, மொத்தத்தில் இந்த ஆல் நியூ டாடா பஞ்ச் பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்யூவிலே வந்து புதுசாக இப்போ டர்போ சார்ஜரும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆடட் அட்வான்டேஜ். முக்கியமான விஷயம் ப்ரைஸிங் அண்ட் சேஃப்டி. ப்ரைஸிங்கும் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. சேஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா 5 out of 5 ஸ்டார் வாங்கி அசத்தி இருக்கு BN கேப்ல அண்ட் as well as குளோபல் என் கேப்ல. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, இல்லாட்டி டிஸ்லைக்கும் பண்ணிக்கோங்க. கார் அண்ட் பைக் வீடியோஸ் நம்ம சேனல்ல நிறைய இருக்கு, அதையும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப், பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றேங்க. அதுவரை நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.